இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது அட்டமா சித்திகள், அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய காணொளியில் அட்டமா சித்திகள் என்றால் என்ன, அட்டமா சித்திகளை பெற்ற யோகிகள், சித்தர்கள் இந்த பூமியில் இருந்திருக்கின்றார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இருந்திருக்கின்றார்கள் என்பது போன காணொளி பதிவில் இருக்கின்றது. அதை பார்க்காதவர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, அதில் போய் அட்டமா சித்திகள் திருமூலருடைய 668வது பாடலில் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8 சித்திகள், சக்திகள், அதை யார் யார் எந்தெந்த சித்தர்கள், யோகிகள் பெற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையில் சக்திகளாக பயன்படுத்தி பல அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் என்று அந்த காணொளியில் இருக்கின்றது. அந்த அட்டமா சித்திகளை எப்படி பெற்றுக்கொள்வது, அடைகிறது, அப்படி ஒன்றொரு கேள்வி வரும். அதனுடைய ஒரு தொடர்ச்சியான காணொளி தான் இந்த காணொளி. அட்டமா சித்திகளை ஒருவர் பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொன்னால் அவருக்கு சில தகமைகள் இருக்க வேண்டும். அதில் ஒன்று யோக டிசிப்ளின், யோகிக் டிசிப்ளின் அல்லது போனால் யோக ஒழுக்கமுறை என்பது கட்டாயம். 2வது தியானம், மெடிடேஷன், தவம், இது அவசியம். தியானம் அல்லது மெடிடேஷன் என்பது கட்டாயம். 3வது மந்திர சாண்டிங், மந்திரம் ஓதுவது, மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லுவது என்பது 3வது. 4வது இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும். இந்த அட்டமா சித்திகளை பெறுவதற்கு 4வதாக டிவைன் கிரேஸ், இறைவனுடைய அருள், அவருடைய கிருபை, அனுக்கிரகை கிடைக்க வேண்டும். இதை பொதுவாக இந்த 4 முக்கியமான விஷயங்களை சொல்லுகின்றார்கள் இந்த அட்டமா சித்திகளை பெற்றுக்கொள்வதற்கு. யோக ஒழுக்கம், தியானம், மந்திரங்களை சொல்லுவது, கடவுளுடைய அருள், இரக்கம், கருணை என்பது கிடைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் ஒருவர் அட்டமா சித்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். அட்டமா சித்திகளை பற்றி யோகிகள் சொல்லுகின்ற கருத்து என்னென்றால், ஒருவர் தியானம் செய்வதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த அட்டமா சித்திகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல. ஆனால் அட்டமா சித்திகள் ஒரு ஆள் யோகம் செய்கின்ற பொழுது, தியானம் செய்கின்ற பொழுது, அதன் தியானத்தினுடைய வெளிப்பாடாக ஒரு பகுதியாக அது மாறும். அட்டமா சித்திகள் தியானம் செய்கின்ற பொழுது அதனுடைய வெளிப்பாடாக ஒரு பகுதியாக மாறுமே அல்லாமல் தியானத்தினுடைய எல்லை இந்த அட்டமா சித்திகளை பெறுவது என்பது அல்ல. தியானம் செய்யும்போது இந்த சித்திகள், சக்திகள் உங்களோட சேரும். அதையும் தாண்டி தியானத்தினுடைய முக்தி நிலையை அடைய வேண்டும். சக்தி நிலையை அடைவதில்லை, முக்தி நிலையை அடைய வேண்டும். முக்தி நிலை என்பது இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ தியானத்தினுடைய முக்கிய நோக்கமே அதான். பிராணாயாமத்தினுடைய முக்கிய நோக்கமே இறப்பு பிறப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை அடைய வேண்டும். அந்த பயணத்தில் இடையில் வருவதுதான் இந்த அட்டமா சித்திகள். யோகிகள் சொல்லுவது, இந்த அட்டமா சித்திகளில் ஒரு யோகி மினக்கிடக்கூடாது, தன்வசப்படக்கூடாது, அதையும் தாண்டி அங்கால போக வேண்டும் என்பதுதான் யோகிகளுடைய சிந்தனையாகவும் நெறிப்படுத்தலாக இருக்கின்றது இந்த அட்டமா சித்தியை பற்றி. யோகா ஆண்டு வர்ற நேரத்தில் 4 விதமான யோகாவை பற்றி சொல்லப்படுகின்றது. ஒன்று ஹாத்த யோகு, 2வது ராஜ யோக, 3வது
மந்திர யோக, 4வது ஞான யோக. இந்த ஹாத்த யோகா என்று சொன்னால் ஃபிசிக்கலாக எங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட மூச்சு பிராணாயாம பயிற்சி மூலமாக ஒரு தியானத்தை மேற்கொள்வது. சடப்பொருள் மூச்சு பயிற்சி மூலமாக தியானத்தை மேற்கொள்வது ஹாத்த யோகா. ராஜயோகா என்பது டீப் மெடிடேஷன், ஆழமான ஒரு தியானத்துக்குள்ளே போய் எங்களுடைய எண்ணங்களை, மைண்டு கண்ட்ரோல், மூளையை நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர, எண்ண அலைகளை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரது. டீப் மெடிடேஷன் அண்ட் மைண்டு கண்ட்ரோல், அதான் ராஜ யோகா. மந்திர யோகா என்பது ரிசைட்டிங் பவர்ஃபுல் மந்திராஸ், அதாவது சக்தி வாய்ந்த மந்திர வார்த்தைகளை திருப்ப திருப்ப சொல்லுவது, அது மந்திர யோகா. ஞான யோகா என்பது செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பற்றிய ஒரு அறிவு, அதில் இருந்து வார ஒரு முக்தி நிலை. தன்னை பற்றிய அறிவும் அதில் இருந்து வார ஒரு முக்தி நிலையும் ஞான யோகா. இந்த 4 யோகத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. ஹாத்த யோக, ராஜயோக, மந்திர யோக, ஞான யோக. சித்தர்கள் இந்த 4 யோகத்தை பற்றியும் சொல்லுகின்ற பொழுது ஒரு பக்தி முயற்சியினுடைய ஆழமான ஆன்மீக உணர்தலின் மூலமாக இது வெளிப்படுத்தப்படுகின்றது. திரும்பவும் சித்தர்களுடைய படிப்பினை என்னென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தியானம் சித்திகளில் முடிவடைவது கிடையாது, அதையும் தாண்டி முக்தி நிலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. சித்திகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப வேண்டும். குண்டலினி சக்தி என்று சொல்வது தெய்வீக சக்தி. எல்லாருடைய முள்ளந்தண்டின் அடிப்பகுதியில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வீகமான ஒரு சக்தி தான் இந்த குண்டலினி சக்தி. இந்த அட்டமா சித்திகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டும். அது எப்படி எழுப்ப முடியும்? ஒன்று, பிராணாயாம என்ற பயிற்சி மூலமாக, 2வது மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக, 3வது தியானத்தின் மூலமாக. இவற்றின் மூலமாக ஒருவர் உயர்வான ஒரு விழிப்புணர்வை அடைகின்றார். அப்படி உயர்வான விழிப்புணர்வை அடைகின்ற பொழுது பிராணாயாமத்தில் நாடி சுத்தி செய்கிறது, நெருப்பு போன்று வேகமாக மூச்சு பயிற்சி செய்வது, பிரத் ஆஃப் ஃபயர், மூச்சை சுத்தி செய்வது, இது பிராணாயாமத்தில். அதேபோல் மூலபந்த, உதியந்த பந்த என்று சொல்லி சக்தி மூட்டுக்களை, இடங்களை பிராணம் மூலமாக தட்டி எழுப்புவது, அல்லது அதோடு சேர்த்து ஓம் அல்லது ஆம் என்ற சொற்களை திருப்ப திருப்ப சொல்வதன் ஊடாக அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுப்பதால் எங்களுடைய முள்ளந்தண்டில் இருக்கின்ற அந்த சக்தி எனர்ஜியை நம்ம உயிர் ஊட்டம் கொடுக்கலாம், தட்டி எழுப்பதன் மூலமாக. இப்படி இந்த சித்திகளை, அட்டமா சித்திகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப வேண்டும். இது பெரும்பாலும் ஒரு நல்ல முறைப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குருவினுடைய வழிகாட்டலில் அவருடைய தொடுகையின் மூலமாகத்தான் இந்த குண்டலினி சக்தியை தட்டி எழுப்ப முடியும். எழுப்பினால்தான் அட்டமா சித்தி என்பது நமக்கு சரியாக சேரும். அட்டமா சித்திகள் மந்திரங்களோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. அட்டமா சித்திகளான அனிமா, மகிமா, லகிமா, பிராப்தி, பிரக்யாமா,
ஈசத்துவம், வசித்துவம், காமாவசித்துவம் போன்ற இந்த அட்டமா சித்திகளும் சில மந்திர சொற்களோடு இணைக்கப்பட்டு யோகிகளால் சித்தர்களால் அது திருப்ப உச்சரிக்கப்பட்டு வந்து அதன் மூலமாக குண்டலினி சக்தியை அவர்கள் தட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அது என்ன மந்திர ஓசை என்பதை இன்னும் ஒரு காணொளியில் நம்ம பார்த்து கொள்ளலாம். சித்தர்கள் இந்த தியானத்தை செய்கின்ற பொழுது பொதுவாக பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பார்கள், அல்லது போனால் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளுவார்கள். ருத்ர மாலை அணிந்திருப்பார்கள். இந்த ருக்ஷர மாலை ஒரு ஜெபமாலை மாதிரி 108 தடவை அதை ரிப்பீட் பண்ணி கொள்வாங்க. அதே போல் தங்களுடைய மந்திரத்தில் அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை குவித்து கொள்ளுவார்கள். இப்படி அவர்கள் தியானத்தை செய்து கொள்ளுவார்கள். தியானத்தின் போது பலவிதமான தியானங்கள் இருக்கின்றது. அதில் கேசிங் மெடிடேஷன், ஒரு மெழுதிரியை கொளுத்தி வைத்து அதனுடைய எரிகின்ற தணலை, அந்த நெருப்பை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பது, அது ஒரு விதமான தியானம். மூன்றாங்கனை தியானம், 2 கண்களுக்கும் நடுவிலே இருக்கின்ற அந்த மூன்றாங்கண் மையப் பொருளை உற்று நோக்கி ஓம் என்ற மந்திரத்தை திருப்ப உச்சரிப்பதன் மூலமாக சக்தியை பெருக்கிக் கொள்வது, குண்டலினி சக்தியை எழுப்பிக் கொள்வது. அதே போல் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓசை, சவுண்ட் வைப்ரேஷன் மெடிடேஷன், லிசனிங் டு த இன் அண்ட் அவுட், எங்களுடைய உள்ளுக்குள்ளேயே ஆழ் மனதுக்குள்ளேயே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓசையை அதனுடைய எண்ண அலைக்கு, வைப்ரேஷனுக்கு ஏற்ப நம்ம செவி மடுப்பது, இதெல்லாமே பல தியானங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக இருக்கிறது. இவற்றை பின்பற்றுகிற பொழுது குண்டலினி சக்தியை எழுப்பி அட்டமா சித்திகளை அடையக்கூடிய மாதிரி இருக்கும். இவற்றை அடைய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் சில பயிற்சி முறைகளை பின்பற்ற வேண்டும். லைஃப் ஸ்டைல், படிப்பினைகள், வாழ்க்கை முறை என்பது ஒன்று இருக்கின்றது. இவற்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் இதயத்தில் சுத்தம் இருக்க வேண்டும், பற்றற்ற வாழ்க்கை இருக்க வேண்டும், அடுத்தவருக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். 3 சுத்தமான இதயம், பற்றற்ற வாழ்க்கை, உதவி செய்கிற மனப்பான்மை, இவைகள் இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து உணவென்று வர்ற நேரத்தில் மரக்கறி சாப்பாடு என்பதுதான் யோகிகள் சொல்லுகின்றது. சுத்தமான இயற்கையான தாவர சாப்பாடு உணவு உண்ண வேண்டும். அதோடு சேர்த்து பிரம்மச்சாரியம் என்பது பின்பற்றப்பட வேண்டும். திருமணம் இல்லாமல் பிரம்மச்சாரியாக இருக்கிற வாழ்க்கை அது பின்பற்றப்பட வேண்டும். அதோடு சேர்த்து கொடுக்கிறது, இரக்கத்தன்மை கொடுக்கிறது, அது இருக்க வேண்டும். அதோடு சேர்த்து எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காத ஒரு மனம் வேண்டும். உணவு, மரக்கறி சாப்பாடு வேண்டும், உணவு, பிரம்மச்சாரியம் செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், எந்த உயிரையும் துன்பப்படுத்தாத ஒரு நல்ல இதயம் வேண்டும். இதெல்லாமே வாழ்க்கை முறையாக பின்பற்றப்பட வேண்டும் இந்த அட்டமா சித்திகளை பெறுவதற்கு. இப்படி இந்த பயிற்சிகளை செய்கின்ற பொழுது நீங்கள் சரியாக முன்னேறி கொண்டு போகின்றீர்கள். இந்த அட்டமா சித்திகளை பெறுவதற்கென்று அறிய 5 விதமான குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றது. 1 உள்ளார்ந்த அமைதி, 2வது சைக்கிக் பவர், 3வது உங்களை குணப்படுத்துகிற தன்மை, 4வது குறைந்த உணவு, குறைந்த நித்திரை, 5வது இதையும் அடையக்கூடிய சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தான் நீங்கள் பயிற்சி செய்யுங்க, இந்த வாழ்க்கை முறை பின்பற்றுங்க. அதன் மூலம் இந்த அட்டமா சித்திகளை நீங்களும் வாழ்க்கையில் பெற்று ஒரு இறைத்தன்மையை அடைந்து கொள்ளுங்கள். நன்றி.